பெரிய பெரிய பிள்ளைங்கெல்லாம் இங்கே வந்துட்டாங்க. இந்த மாதிரி தொங்கி விளையாடுறதும் இப்படி போயிட்டு அடிச்சுக்கிறாங்க. இங்கேருந்து வந்து அந்த பாறைக்குழியில் வந்து குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பேக்கேஜில் வந்து ஃபஸ்ட்டு இப்படி தாங்க கொடுத்துருப்பாங்க. இதுதான் கீழே போகிற இடங்க. இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம எடுக்கும் போதே இந்த த்ரெட்டு வந்து அதுவே உள்ளே போய்க்குங்க. இதுதான் டென்ட்டோட முக்கியமான பகுதிங்க. நம்ம டென்ட் ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் இதாங்க ஓவரால் வியூ. ஹலோ மக்களே, திஸ் இஸ் மாதவன் ஹியர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா போங்க, கவலையப்படாதீங்க. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி டென்ட் வாங்குறதுக்காக கோயம்புத்தூர் போயிருப்போம்லைங்க. டென்ட் வாங்கிட்டு முடிச்சாச்சு. ஏன்னா ஆல்ரெடி அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்களா. அடுத்து வந்து இன்றைக்கி வந்து டென்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி வருங்க. நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோலேயே ப்ரைஸ்லாம் சொல்லியிருப்போங்க. இருந்தாலும் இந்த வீடியோக்காக ஒரு டைம் சொல்கிறேங்க. நம்ம டென்ட்டோட ப்ரைஸ் என்னென்னா 2500 தாங்க. இதில் வந்து 2% வந்து தங்கிக்கலாங்க. இதுக்கப்புறம் 3% தங்கிக்கலாம். அது வந்து எவ்வளோ வருதுன்னா 3500 வருதுங்க. எனக்கு எப்படி டென்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம் தெரியாதுங்க. நம்மளே மேனுவல் பார்த்து தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு எப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ணுமோ அது வந்து உங்களுக்கு சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயங்க, என்னடா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவோம். அதானே, மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ தாங்க வளர்ந்து வந்துட்டுருக்கோம். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்னால தாங்க நம்மளாம் மேலே வர முடியும். அப்புறம் என்ன போகுமா? நம்ம பேக்கேஜில் வந்து ஃபஸ்ட்டு இப்படி தாங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டனால கசகசன்னு இருக்குது. இது உள்ளே வந்து இப்படி தாங்க கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நமக்கு வந்து டூல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. என்ன டூல்ஸ்னால், நம்ம வந்து கீழே வந்து கிளாம்ப் பண்ணுவோம் இல்லைங்க, அதுக்கான த்ரெட்டும் அதுக்கப்புறம் வந்து அந்த ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து சுற்றியில் வச்சு அடிச்சுக்கிற மாதிரி அது கொடுத்துருக்காங்க. இது வந்து தரையில் இந்த மாதிரி சர்ஃபேஸில் இருக்கும் போது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் காற்று இந்த மாதிரி அடிச்சிச்சுன்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மோஸ்ட்லி பெட்ரோல் பங்கில் தங்குறதுனால அங்கே வந்து இந்த மாதிரி கிளாம்பை வந்து மவுண்ட் பண்ண முடியாதுங்க. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக டென்ட்டு தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா வச்சுக்கோங்களேன், இது ஃபுல்லாக நம்ம வந்து விரித்து வச்சுக்கணுங்க. இதுதான் கீழே போகிற இடங்க. நம்ம வந்து இதில் வந்து கிளாம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இதுக்கான இந்த ஸ்டிஃபாக நிற்கும் இல்லைங்க, அது ஸ்டிக்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மாட்டணும். இது வந்து இதுக்கு வந்து மேலே போடுறதுங்க. இது வந்து தனியாக நான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை காட்டுறேங்க உங்களுக்கு. இது வந்து இந்த சைடும் சரி இந்த சைடும் சரி நம்ம ஃபஸ்ட்டு ஈவனாக வந்து விரித்து விட்டுக்கணுங்க. இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். இதுதாங்க ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரு. இதில் வந்து இங்கே ஊக்கு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து சென்டராக வச்சுக்கணுங்க. இந்த கிளாம்ப் எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்டிக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு. இதில் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம எடுக்கும் போதே இந்த த்ரெட்டு வந்து அதுவே உள்ளே போய்க்குங்க. நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், ரொம்ப ஸ்டெயின் எடுக்கணும்லாம் அவசியமே இல்லை. அப்படியே ஒவ்வொன்றா அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாட்டிடுங்க. அவ்வளோதான், இவ்வளோ பெரிய ஸ்டிக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஹோலில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மாட்டிக்கணும். அதுக்கப்புறமா இந்த சைடில் போகணுங்க. நீங்கள் வந்து இங்கே பிடிச்சிக்கோங்க, ஏன்னா அங்கே வந்து சீக்கிரமாக கீழே வந்து இறங்கிடும். அதனால சொல்லிட்டு இதில் இப்போயே போதுங்க. இப்படி பிடிச்சிட்டு அதே மாதிரி இந்த ஹோலில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணுங்க. அதே மாதிரி இந்த ஸ்டிக்கையும் எடுத்து இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடணுங்க. அதே மாதிரி அந்த கார்னர்லையும் போய்ட்டு ஃபிக்ஸ் பண்ணோம்னா, இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா சென்டரில் ஒரு கர்வ் மாதிரி ஒரு வடிவம் வந்துடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே ஒரு கிளாம்ப் மாதிரி இருக்குங்க. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் டென்ட்டோட முக்கியமான பகுதிங்க. ஒன்றுமே இல்லை, இது மட்டும் கரெக்டாக நம்ம பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. இல்லைன்னா கீழே போகும் ரொம்ப. அதுக்கப்புறமா இதே மாதிரி இந்த சைடில் இந்த கார்னர்லேருந்துங்க இந்த கார்னர் வந்து இங்கே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதே மாதிரி மேலேயும் மாட்டிடணும். நம்ம வந்து இதை பக்கத்தில் வாயேன், இந்த இதிலேருந்து இது வரைக்கும் நல்ல இந்த ஸ்டிக்கர் இருக்குல்லைங்க, இதில் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி மாட்டுறோமோ அதே மாதிரி தான் இந்த இதையும் மாட்டணும். மாற்றி மாட்டக்கூடாதுங்க. அதே மாதிரி நம்ம 4 கார்னர்லேயும் மாட்டிடணுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம மாட்டெல்லாம் சிரமமே பட தேவையில்ல. டப்புன்னு மாட்டிகிட்டே போயிட்டே இருக்கலாம்.
அவ்வளோதாங்க, மாட்டியாச்சு. நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் இதே மாதிரி தாங்க இருக்கும் டென்ட்டு. ஓவரால் வியூ பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த மேலே உள்ள வாட்டர் ப்ரூஃப் மாதிரி ஒரு கவர் இருக்குங்க, அதில் வந்து நம்ம வந்து மேலே வந்து இன்சர்ட் பண்ண வேண்டியதான். அவ்வளோதாங்க, டென்ட் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த கார்னர் வரைக்கும் போட்டுருந்தோங்க. இது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த கார்னர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த லைட் க்ரீன் மாதிரி இருக்குது பாருங்கள். இது லைட் க்ரீன் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரில சரியா. லைட் க்ரீன் தாங்க. இதில் வந்து இந்த கார்னரில் வந்து ஒரு ரவுண்டாக கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடணும். இதே மாதிரி வந்து 4 கார்னர்லையும் இன்சர்ட் பண்ணிடணுங்க. இது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம டென்ட்டு ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் இதாங்க ஓவரால் வியூ. பா பயங்கரமாக இருக்குது. பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. நம்ம வந்து நார்மலாக இப்போ ஒரு ஆள் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம டென்ட்டு வந்து போடும்போது வந்து கஷ்டமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் போக போக வந்து பழகிடுங்க. இப்போ வந்து உள்ளே போவோமா? உள்ளே போக போகிறோம் வாங்க. காரில் வந்து இந்த ஜிப்பு கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட்டில் வந்து. இது வந்து சும்மா ஓப்பன் பண்ணாலே போதும், அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஜிப்பு கொடுத்துருப்பாங்க, இது வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கார்னரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். அப்படியே நம்ம டென்ட்டுக்குள்ளே வந்தோம்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து எதோ கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம படித்து பார்க்கல. இது வந்து ஃபயர் ஆச்சுன்னா எப்படி வந்து இதை வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களா என்னென்னு தெரியலைங்க, சரியாக தெரில. நம்ம வந்து டைம் இல்லாதனால இதெல்லாம் படிக்கல. இதில் வந்து ஒரு கொசு வலை மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏர்லாம் வரும். மேலே வந்து ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நமக்கு வந்து ஏர் வரும். ஏன்னா ரொம்ப இறுக்கமாக இருந்துச்சுன்னா வந்து நம்மளால தூங்க முடியாதுங்க. எப்போ இருந்தாலும் ஹீட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், சரியாக தெரிலைங்க. நம்ம ஒரு டைம் தங்கி பார்த்தா தான் தெரியும். இதில் வந்து மாட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்து நம்ம வந்து லைட்டு இல்லைனா ஃபேனு இந்த மாதிரி எதாவது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஓவரால் வியூ ஒரே மாதிரியே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இங்கே பாருங்கள், ஓவரால் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி ஹோலோலாம் அந்த கொசு வலை மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு இல்லைங்க. இந்த ஜிப்பையும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கணுங்க. அவ்வளோதான், நம்ம க்ளோஸ் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இந்த ஜிப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோன்னா இவ்வளோதாங்க. உள்ளே வந்து ஒரு ஆள் வந்து சூப்பராக படுத்துக்கலாங்க. ஆனால் 2 பேர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். I've seen a lot of change, been through a lot of pain. Some things are not the same as they were a year ago. But I'll be okay. I move on each and every day. The past is where it stays, way back a year ago. I've changed for the better this time. I thought I would never be fine. I strive just to say I'm alright. And for the first time in a long time I'm alright. I've seen a lot of change, been through a lot of pain. Some things are not the same. டென்ட்டு போகிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்களும் டென்ட் வந்து டக்குன்னு எடுத்து வச்சுட்டு மாட்ட ஆரம்பித்தோங்க. நம்ம டென்ட்டு போகிறக்கே 18 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஆனால் டைம் போனதே தெரியல, இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் இப்போ தானே போடுறோம், அதனால தாங்க. மேனுவல் ஒரே டைம் தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அதிலே தெரிஞ்சிருச்சுங்க, ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்க, அதில் வந்து சின்ன இதாக தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம பெரிய விஷயம் பண்ணணும்னு தேவையில்ல. நம்ம பார்த்து ஒரு டைம் பார்த்துட்டா போதுங்க. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கே பழகிரும்னு வச்சுக்கோங்களேன். டென்ட்டு போடுறதுக்கு வந்து நம்ம 5 மணிக்கு இங்கே வந்துட்டோங்க. என்ன சம்பவம் ஆகி போச்சுன்னா, நம்ம பெரிய பிள்ளைங்களாம் இங்கே வந்துட்டாங்க. இந்த மரம்லாம் இருக்கு இல்லைங்க, இந்த மரத்தில் வந்து இந்த மாதிரி தொங்கி விளையாடுறதும் இப்படி போயிட்டு அடிச்சுக்கிறாங்க. எதுக்காக அப்படி வந்து விளையாண்டாங்கன்னு தெரில. இங்கே வந்து ஒரு 4 பேர் வந்திருப்பாங்க.
4 பேருமே செம மப்பு. இங்கேருந்து வந்து அந்த பாறைக்குழியில் வந்து குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து நம்ம மேலே ஏறணும்னா வச்சுக்கோங்களேன், உனக்கு நான் 1000 ரூபா தரேன்டா, உங்களுக்கு மொபைல் தரேன்டா, அப்படி இப்படின்னு கொஞ்ச நேரம் பிள்ளைங்களாம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அவங்க போகட்டும், அதுக்கப்புறமா வந்து வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம்னு நினச்சோங்க. கிளம்பலாம்னு சொல்லிகிட்டே இருக்காங்க, ஆனால் கிளம்பவே மாட்டுறாங்க. அதனால் எப்போது நம்ம கரெக்டாக வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம்னா எனக்கு தெரிஞ்சு 5:30 மணிக்கு வந்து நம்ம டென்ட் போட ஆரம்பித்தோங்க. இப்போ டைம் என்ன இருக்குன்னா 6:30 மணி ஆயிடுச்சுங்க. அதனால தான் ரொம்ப லேட்டு. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அல்ட்ராசிட்டி பண்ணிட்டாங்களா, அதனால தாங்க ரொம்ப லேட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்க, மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் வர வீடியோலாம் தரமாக இருக்குங்க. இந்த வீடியோ ஏதோ ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேங்க. யார் பைக் ஓட்டினாலும் சரிங்க, மறக்காமல் ஹெல்மெட் போடுங்க. ரோட்டில் கவனம் இருக்கட்டும், கையில் வேறு இருக்கட்டும், தலையில் ஹெல்மெட் இருக்கும். அப்புறம் என்ன அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? ஓகே, பாய்.